deals with the speed of a chemical reaction. நார்மலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ரேட் இல்ல ஸ்பீட் இல்ல வெலாசிட்டி அதை பத்தி டீடைலா படிக்கிறது, அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அதை ரிலேட் பண்ண ஈக்குவேஷன்ஸ், இதை பத்தி படிக்கிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசன். ஸோ ரொம்ப ஈஸியான லெசன், இம்பார்ட்டன்ட்டும் கூட. நீங்க இதா உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவர்க்குள்ளேயே இது தியரி பார்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ட் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுல இருக்க தியரி பார்ட் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும். அந்த அளவுக்கு ஈஸியான டாபிக். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இது இருக்கிறவங்க இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் ரேட் அது பார்த்தோம். அதுல இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு ஸ்லோ ரியாக்ஷன்ஸ், வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ், மாடரேட் ரியாக்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன். வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இட் டேக்ஸ் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் டு கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன், அப்புறம் எல்லோயிங் ஆஃப் பேப்பர். இந்த லைப்ரரி அந்த மாதிரி இடத்துல இல்ல நம்ம வீட்டுல எடுத்துக்கோங்களேன், ஒரு நோட்டோ இல்ல புக்கோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் எல்லோ, ரைட்? அது மடங்கும் போதே வந்து டியர் ஆகிறதுக்கு பதிலாக அது பிரேக்ஸ் ஆஃப் பேப்பர் எல்லாம், அதுதான் எல்லோயிங் ஆஃப் பேப்பர்னு சொல்றது. ஸோ அது எல்லாமே வந்து வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸ்லோ ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து டேஸ் டு கம்ப்ளீட். ஸோ அது. அண்ட் மாடரேட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹை ஹவர்ஸ் ஆர் மினிட்ஸ் டு கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டரிஃபிகேஷன் ஆஃப் எஸ்டரிஃபிகேஷன், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், அது அப்புறம் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஸ்டார்ச், இது எல்லாமே வந்து மாடரேட் ரியாக்ஷன். ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது டேக்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டு கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் எக்ஸ்போஸ்டு டு ஏர், சோடியம் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். இப்போ சோடியம் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சோடியம் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும். அது பாஸ்பரஸ் வந்து நம்ம ஓப்பன் அட்மாஸ்பியர்ல கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது தானாவே எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதே மாதிரி நான் சொன்னேன் பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன், நேற்று பார்த்த எக்ஸாம்பிள், இது எல்லாமே செகண்ட்ஸ்ல நடக்கிற ரியாக்ஷன். தட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ். மோஸ்டா இதோட இது பாத்தீங்க அப்படின்னா 10⁻10 இருந்து 10⁻15 செகண்ட்ஸ்க்குள்ள வரும். 10⁻15 செகண்ட்ஸ். அப்ப ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ். ஸோ அதை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், how much reactant consumed or product formed in a chemical reaction. அதுக்கு பேர் தான் rate of a chemical reaction, which is nothing but decrease in concentration of reactant equal to increase in concentration of product with respect to time, minus d concentration of R divided by dt, T plus d concentration of P divided by dt. இங்க minus represents decrease in concentration, plus represents increase in concentration. அதுல ரெண்டு கிராஃப் பார்த்தோம், டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷனுக்கு இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷனுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரேட் ஒரு யூனிட் பார்த்தோம், மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட்ஸ் இன்வர்ஸ். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம். நேச்சர் ஆஃப் ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஏரியா, பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் லைட். அண்ட் லைட், அதாவது நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னா சாலிட் லிக்விட் கேஸா இருக்கும்போது கேஷியஸ் ரியாக்டன்டா இருந்துச்சுன்னா அதிகமா கொலைட் ஆகி ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இதுவே சாலிடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்துக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸா இருக்கும், அந்த மாதிரி. அண்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட். ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் போது ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஸ்பீட் வந்து சீக்கிரமா நடக்கும் ரியாக்ஷன்ஸ். டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். When the temperature increases by 10 degrees Celsius, the rate of reaction increases and rate constant become double. So இது வந்து Arrhenius equationல மறுபடியும் வரும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும் போது அங்க இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே ஈஸியா ஸ்கேட்டர் ஆகி அது கொலிஷன்ல இன்வால்வ் ஆகும். கொலிஷன் இஸ் நத்திங் பட் ரேண்டம் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ரைட்? அந்த மாதிரி ரேண்டமா மூவ் ஆகும் போது இட் லீட்ஸ் டு த ப்ராடக்ட் அட் த ஃபாஸ்டர் ரேட். அது. அண்ட் அதுக்கப்புறம் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். நார்மலா போட்டோகிராஃபிக் இல்ல போட்டோசிந்தெடிக் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல லைட் ரேடியேஷன்ஸ் பாஸ் பண்ணுது, ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கிறது. லாஸ்ட் ஒன் இஸ் கேட்டலிஸ்ட். Catalyst is a substance which alters the rate of chemical reaction. அப்ப catalyst ஆட் பண்ணும்போது அங்க பர்டிகுலரா நடக்கிற ரியாக்ஷன் ரேட்டை விட நம்ம catalyst ஆட் பண்ணும்போது நடக்கிற ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேட்டலிஸ்டோட ஒர்க்கே வந்து அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை ஸ்லோ பண்றதுதான். ஸோ கேட்டலிஸ்ட் இஸ் a substance which lowers the activation energy. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மறந்துடாதீங்க. எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போதே ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் டைரக்டா ஃபார்ம் ஆகாது, அது எவ்வளவு ஃபாஸ்டான ரியாக்ஷன்ஸா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ரியாக்டர்ல இருந்து இன்டர்மீடியட் வரும், இன்டர்மீடியட்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்க ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது இல்ல, அது வந்து ஃபாஸ்டா நடந்துரும்.
அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி ஸ்லோ பண்ணி ஃபாஸ்டா நடக்கிறது தான் நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது ரியாக்ஷன் டக்குன்னு முடிஞ்சிருது அப்படின்னு பேசுவோம். ஸோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணலைனாலும் சரி அது உள்ளார இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் வந்து ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஆர்டர் மாலிகுலாரிட்டி வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஸோ நார்மலா நான் உங்களுக்கு இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்சிஆர்டி காட்டுறேன். Order is nothing but sum of powers of concentrations of the reactants. For example, if you take, assume this is a chemical reaction. இது ஒரு chemical reaction, so re-equilibrium reaction வச்சுக்கலாம். DD. இதுல A, B capital lettersல இருக்குல்ல கண்ணு, அது வந்து reactant. இந்த Cயும் Dயும் வந்து products. முன்னாடி போட்டுக்கொள்ள small letters. இது எல்லாமே coefficients. Just reaction balance பண்றதுக்காக நம்ம போடுவோம்ல ஒரு numbers. அதுதான் coefficients அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல rate which is directly proportional to concentration of reactant. இது வந்து rate law வச்சு சொல்றது. நம்ம last class பார்த்தோம்ல, the rate of reaction is directly proportional to concentration of reactant. Rate equal to K into வரும், அதுல rate constant வரும், அது units பார்த்தோம். Concentration liter inverse மேல வந்து 1 minus n, அப்புறம் seconds inverse வரும். அது அதே அந்த இதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு ரேட்ல ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இங்க முன்னாடி போட்டிருக்கோம்ல கண்ணு கோஎஃபிஷியன்ஸ், அது வந்து மேல பவர்ல வரும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக we are using rate constant here. ஸ்பெசிபிக் ரேட் கான்ஸ்டன்ட் இல்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல இங்க மேல போட்டிருக்கோம்ல கண்ணு நம்பர்ஸ், தட் இஸ் A plus B, அந்த கோஎஃபிஷியன்ஸ், இதை தான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் போது கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ங்கிற ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட் வந்து அவங்க சொல்லும் போது கொடுத்த ஒரு தியரிட்டிக்கல் வேல்யூ. ஆனா ஒரிஜினாலிட்டியா இது வந்து தப்பு. நீங்க எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுக்குமே அதோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் ஒரு ஆர்டர் அப்படிங்கறது தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் ஆர்டரை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா தியரிட்டிக்கல் வேல்யூஸ், அது எல்லாத்தையுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்களாம். ஆனா ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்குமே அவங்க எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்ண வேல்யூக்கும் தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண வேல்யூக்கும் சம்பந்தமே இல்லாம வந்துச்சு. அதுக்கப்புறம் they came to know that order can be calculated only experimentally. எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும்தான் ஆர்டரை வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ரேட் ரியாக்ஷன் மெத்தட், ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட், ஆக்ஸ்போர்ட் டைல்யூஷன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ், நாட் தியரிட்டிக்கல் வேல்யூஸ். சோ உங்களுக்கு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னமா மேம் ஆர்டர் என்ன மேம் செல்லும் அதர் தென் A plus B ஓட வேல்யூ அது என்ன பண்ணும்? ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனோட அந்த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனை பத்தி நம்மளுக்கு சொல்லும். இப்ப நீங்க எடுத்துக்கிற ரியாக்டன்ட் வந்து எந்த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் நீ கரெக்டா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் A, B அப்படின்னு சொல்லி 2 ரியாக்டன்ட் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் நீ கரெக்டா எடுத்தீங்கன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நீ எடுத்துக்கிற 2 ரியாக்டன்ட்டுமே கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கணும், அது ஒரு ஆர்டர். நீ எடுத்துக்கிற ஒரு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருந்தாலே போதும், இன்னொன்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஆர்டர். அப்படிதான் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அதை சொல்லுவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். நீ எடுத்துக்கிற கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் ரேட்டே அங்க இது பண்ணும். அதுதான் மேம் சார் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் புரியுதா? தெரியும். எஸ் மேம். ஆமா, 0 ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஆர்டர் வந்து ஃபிராக்ஷனாவும் இருக்கு, ஜீரோஸும் இருக்கு. ஃபிராக்ஷன் வர்றது எல்லாமே வந்து நம்ம கொடுத்திருக்கிற ரியாக்ஷன்ஸ் வச்சு அது சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆர்டர் உண்டு. நம்ம அது ப்ராப்ளம்ஸ் போடும்போது நான் ஃபிராக்ஷன்ஸ் எப்படி வருங்கிறதெல்லாம் சொல்றேன். ஓகே மேம். So this is order and order can be calculated experimentally. எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்டர் கேன் பி 0, ஃபிராக்ஷனல்ஸ், டெசிமல்ஸ் அப்படிலாம் வரும். இப்ப மைனஸ் ஹாஃப், பிளஸ் ஹாஃப் அந்த மாதிரி எல்லாம் வரும். 0 ஆர்டரும் இருக்கு. இப்ப நான் ஆல்ரெடி இப்ப சொன்ன நார்மலா ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனோட ஒரு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தருதுதான் ஆர்டரோட ஒர்க். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற ரியாக்டன்ட் வந்து ஒண்ணுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா அதுல இருக்கிற ரியாக்டன்ட் ஒண்ணு,
அந்த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை நீங்க கரெக்டா செக் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒய் இது ஏதோ ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. ஹியர் வி ஆர் ஹேவிங் 2 reactants, right? இந்த ரியாக்டன்டோட ஆர்டர் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல 2 ரியாக்டன்ட் இருக்கு, அதனால அதோட ஆர்டர் 2 அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதுல ஒரிஜினாலிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எடுத்துக்கிற 2 ரியாக்டன்ட்ல ஒரு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ரேட் வந்து இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். சோ நீ இந்த XYல எக்ஸோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டா போதும். அது Y எப்படி போனாலும் நம்மளுக்கு சாரி Y எவ்வளவு டைல்யூட்டடா இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க எடுத்துக்கிற எக்ஸோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் தானே இங்க பாக்குறோம். சோ இட் கண்டெய்ன்ஸ் 2 reactant, பட் we are checking only one of the reactants, right? அதனால அதோட ஆர்டர் வந்து 1. இப்ப அதோட ஆர்டர் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க கண்ணு. நீங்க எடுக்கிற 2 ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனவே கரெக்டா மெயின்டைன் பண்ணும். 2 கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்டர் 2வா வச்சுக்கிட்டு நீ ஒன்னுத்தோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் செக் பண்ணிட்டு ஒன்னுத்த விட்டுட்ட அப்படின்னா அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது ஸ்பீடா அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. இதுதான் ஆர்டர்னு சொல்றது. அப்ப 0 ஆர்டர்னா என்னவா இருக்கும்? 1னா ஒரு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன், 2னா 2 ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் சொல்றது. அப்ப 0னா மேம் நைடர், ரெண்டுக்குமே டிபெண்ட் இல்லை. which is independent on concentration of reactant. Very good. So that is zero order reaction. So zero order reaction is very important, don't forget. So in the zero order reaction அப்படிங்கிறது rate of reaction is independent on concentration of reactant. அதுல எத்தனை reactant இருந்தாலும் சரி, அது என்ன கான்சென்ட்ரேஷன்ல இருந்தாலும் சரி, அந்த ரேட்னா அதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் XY அப்படின்னு 2 reactant இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆர்டர் வந்து 0னா இந்த 2 reactant நீ எவ்வளவு கான்சென்ட்ரேஷன்ல எடுத்தாலும் சரி, ஹைலி கான்சென்ட்ரேட்டடா எடுத்தாலும் சரி, ஹைலி டைல்யூட்டடா எடுத்தாலும் சரி, அதோட ஸ்பீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த ரியாக்ஷன் ஒரு இது வந்து 1 hour அப்படின்னா நீங்க எப்படி கான்சென்ட்ரேஷனை மாத்தினாலும் அது 1 hourல தான் நடக்கும். நீங்க கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்ச் பண்றதுனால 10 minutesல மாறுறது, 20 minutesல நடக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணாது. சோ அதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். சோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். சோ அதுதான் ஆர்டர். ஆர்டர் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா எந்த ஒரு பென் பேப்பர்லயுமே கால்குலேட் பண்ண முடியாது. அதனால ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஒரு யூனிட் பார்த்தோம்ல, அது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட் என்ன? K equal to லாஸ்டா பார்த்தோம்ல அந்த டாபிக். மோல் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அது வந்து ரேட்டுக்கு கண்ணு நான் கேட்டது. மேம் n-1 is the second inverse. மேல n-1 it is 1 minus n, right? அது 1 minus n தானே? yes ma'am. so mole liter in liter whole power 1 minus n seconds inverse. இப்போ n ஓட வேல்யூ வந்து 0 ன்னு வெச்சுக்கோங்க. so which is nothing but zero order reaction. 1 minus 0 becomes 1. அப்ப அதோட rate constant ஒரு யூனிட் mole liter inverse seconds inverse. இப்ப n வேல்யூ வந்து 1 அப்படின்னா it represents first order reaction. இந்த 1 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 1 minus 1 becomes 0. anything power 0 vanish ஆயிடும். so அதோட யூனிட் seconds inverse. அப்ப n equal to 2, that is second order reaction அப்படின்னா 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 minus 2 becomes minus 1. அப்ப மோல் sorry a ஒரு யூனிட் மோல் minus 1 லிட்டர். இங்க ஆல்ரெடி -1 இருக்கு, வெளியில ஒரு -1 வரும், which is equal to +1 seconds inverse. இது வந்து k ஒரு யூனிட். சோ இதுல பாருங்களேன், n வந்து 0 ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் இப்படி வேரி ஆகி இருக்கும்போது அதோட யூனிட்ஸும் சேஞ்ச் ஆகுது. சோ ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அவங்களே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு ஆர்டரை போட்டுக்கோங்க, ஆர்டரோட ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்குல்ல கண்ணு, வேல்யூ கொடுத்துட்டு அதோட சஃபிக்ஸ்ல யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட லாஸ்ட்ல யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட்ஸை வச்சு அது ஃபர்ஸ்ட் ஆர்டரா ஜீரோ ஆர்டரான்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், ஹாஃப் லைஃப், இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல உண்டு. அதனால இது ரெண்டுத்தோட யூனிட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸையும் நீ மக்கப் பண்ணாத, அது கண்டிப்பா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் எப்பயுமே யூஸ் ஆகும்.
திடீர்னு தேர்ட் ஆர்டர் ஒரு யூனிட் அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஜெனரல் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா கொண்டுட்டு வந்துடலாம். ஒவ்வொரு யூனிட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், மறந்துடாதீங்க. ஜீரோ ஆர்டரும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் அடிக்கடி கேட்பாங்க, செகண்ட் ஆர்டர் கூட கொஞ்சம் ரேர் தான். நெக்ஸ்ட் ஒன் மாலிகுலாரிட்டி. ஸோ இந்த லெசன்லயே ரொம்ப ஈஸியான டாபிக். Molecularity is nothing but the number of reacting species present in a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ஸ் இருக்கும், அததான் வந்து மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ரெண்டு விஷயம் உண்டு. சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2NO2. இது வேணாம், டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு எடுத்துக்கலாம். N2O4. On decomposition it forms, sorry, on passing temperature it forms 2NO2. So this particular reaction, சொல்லுமா. மேம் மாலிகுலாரிட்டினா என்னன்னு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. The number of reacting species taking part in a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் மாலிகுலாரிட்டி. Yes, So ma'am. the number of reacting species present in a chemical reaction. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இது. நான் இப்ப எழுதுறது எல்லாமே சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்களேன். That is 1 mole of N2O4. On thermal decomposition it forms 2NO2. பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க 1 இங்க 2 வந்து போட்டிருக்கேன். இப்ப இந்த ரியாக்ஷன்ல எத்தனை ரியாக்டன்ட் இருக்கு? 1. 1. ஸோ அப்போ அதோட மாலிகுலாரிட்டி 1. அவ்வளவுதான். 2HA on decomposition forms H2 plus I2. இதோட மாலிகுலாரிட்டி 1. 2. 2. ஏன்னா இங்க 2 moles of HA இருக்குல்ல, அதுதானே கண்டு டிசோசியேட் ஆகி உனக்கு H2I2 கொடுக்குறது. பேலன்சிங் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க மாலிகுலாரிட்டி கால்குலேட் பண்ணு. சரி, இது 2NO plus O2 gives 2NO2. இது ஒரு மாலிகுலாரிட்டி வேல்யூ for this reaction 3. ஏன்னா 2 moles of NO and 1 mole of oxygen. This combines to form 3. So நம்ம எடுத்துக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ எவ்வளோ ரியாக்டன்ஸ் இருக்கோ அதை தான் வந்து மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ 1 இருந்துச்சுன்னா யூனிமாலிகுலர், 2னா பைமாலிகுலர், 3 அப்படின்னா ட்ரைமாலிகுலர். அதுக்கப்புறம் மேல போனுச்சுன்னா அது பாலிமாலிகுலாரிட்டி. அது 4, 5, 6 எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. இது வந்து சிம்பிள் ரியாக்ஷன்ஸ்க்கு. சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க பார்த்தோன்னே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது பிரச்சனை இல்லை. இதுவே அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸா இருக்கும்போது, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் என்ன? What is meant by complex reactions? காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு கேட்டேன், நான் எழுதிட்டு இருக்கிறத பார்க்க கூடாது.
So complex reactions are nothing but it produces many intermediates. இப்ப சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் டைரக்டா கன்வெர்ட் ஆயிரும் தானே, அது வந்து சிம்பிள் ரியாக்ஷன்ஸ். உங்களுக்கு அந்த இன்டர்மீடியட் அங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது ரொம்ப நேரம் இருக்காது. ஜஸ்ட் ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியட் வரும், வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது ப்ராடக்டா கன்வெர்ட் ஆயிரும். இன்டர்மீடியட்டை பத்தி நம்மளால அங்க படிக்க முடியாது, அது வந்து சிம்பிள் ரியாக்ஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரியாக்டன்ஸ் கம்பைன் ஆகி ஒரு இன்டர்மீடியட்டை கொடுக்கும், அந்த இன்டர்மீடியட் இன்னொரு இன்டர்மீடியட்டை கொடுக்கும், அந்த இன்டர்மீடியட் திருப்பி ஒரு ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு செயினா நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் தோஸ் ரியாக்ஷன்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் 2 to 3 steps. 2 steps 3 ஸ்டெப்ஸுக்கு மேல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். நான் இந்த ப்ளூல எழுதியிருக்கேன்ல, இது வந்து அதோட ஓவரால் ரியாக்ஷன். பிளாக்ல எழுதி இருக்கிறது எல்லாமே வந்து அதோட ஸ்டெப்ஸ். இது வந்து ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இப்ப இதோட மாலிகுலாரிட்டி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஓவரால் ரியாக்ஷன் இங்க இருக்குல்ல கண்ணு, இதுல இங்க 1 mole ஆஃப் HBrO3 இருக்கும், இங்க வந்து 6 moles ஆஃப் HI இருக்கும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி 7 அப்படின்னு மாலிகுலாரிட்டி சொல்லிடக்கூடாது. ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ட்டை பார்த்தோன்னே நம்மளால மாலிகுலாரிட்டி சொல்ல இயலாது, இல்லாட்டி சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா வி கோ ஃபார் ஸ்டெப்ஸ். தட் இங்க கொடுத்துருக்காங்களா அந்த மல்டிபிள் ஸ்டெப்ஸ், இதை பார்த்துதான் நம்மளால மாலிகுலாரிட்டி சொல்ல முடியும். இதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு 1 hour எடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 60 minutesல அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த 60 minutesலயே அது நிறைய இன்டர்மீடியட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் நடக்க 1 hour இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இது வருது, அப்புறம் இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இது எல்லாமே அந்த 1 hourக்குள்ளதான் நடக்கும். அதுதான் எனக்கு அந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். இதுல இந்த ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் இது எடுத்துக்கதான் இவ்வளவு நேரம் எடுக்கிறது. இப்ப இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு அரௌண்ட் 58 minutes ஆகுது அப்படின்னா, இது 1 minute-லயும் இது 1 minute-லயும் அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். இதுதான் நம்ம ஓவராலா சேர்த்து 60 minutes அப்படின்னு சொல்றது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ்ல நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு ரேட்ல நடக்காது. இப்ப இது 20 minutes, இது 20 minutes, இது 20 minutes, அந்த மாதிரி ஒரே ரேட்ல அது நடக்காது, ஒரே ஸ்பீட்ல நடக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட், டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இட் மே வேரி. நம்ம எடுத்துக்கிற ரியாக்டன்ட்டை பொறுத்து அது வேரி ஆகும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் ஸ்லோ ப்ராசஸ், 58 minutesல நடக்கிறது. செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், இது எல்லாமே ஃபாஸ்ட் ப்ராசஸ், வித்தின் அ மினிட் ஆர் வித்தின் அ செகண்ட்ஸ்ல இந்த ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிடும். அப்ப இந்த 3 ஸ்டெப்ஸ்ல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ங்கிறது இதுதான், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். ஏன்னா இதுதானே கண்ணு ஓவர் டைம் எடுத்துக்குது, ஸ்லோ ப்ராசஸா இருக்கு, அதனால இது பேர் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் ஆர் சிம்பிளி ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பை வச்சுதான் நீங்க மாலிகுலாரிட்டிங்கிறதே சொல்லணும். ஸோ இங்க 1 mole ஆஃப் HBrO3, இங்க 1 mole ஆஃப் HI. அப்ப இதோட மாலிகுலாரிட்டி வந்து 2, 7ன்னு சொல்லக்கூடாது. ஸோ எப்பயுமே ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வச்சுதான் மாலிகுலாரிட்டி சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மறந்துடாதீங்க. இது நோட்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க, இது புக்ல கிடையாது. எனி டவுட்ஸ்? No, ma'am. No, ma'am. இது இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நான் மறுபடியும் கேட்பேன், மறந்துடாதீங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து இது, இந்த ஓவரால் ரியாக்ஷன். சாரி கண்ணு, இங்க ஆக்சிஜன் வராது, இது ஹைட்ரஜன் பா.
ஓகே, இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்குள்ள இந்த 3 ஸ்டெப் வருது, ரைட்? ஸோ இதுல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் எது, மாலிகுலாரிட்டி என்ன? செகண்ட் ஸ்டெப் வந்து ரேட் Second step, ma'am, 2 on the molecularity, ma'am. ம் ம் அதோட மாலிகுலாரிட்டி வந்து 2. So always the slowest step of the reaction is the rate determining step, and அதை வச்சுதான் நம்ம molecularity வந்து சொல்லணும். அண்ட் மாலிகுலாரிட்டி வந்து தியரிட்டிக்கலா நம்ம கால்குலேட் பண்றோம். இப்ப எப்படி நம்ம பார்த்தோம்னு சொல்றோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லயுமே காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸா இருந்துச்சுன்னா அவங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டெப்ஸ்லயுமே எது ஃபாஸ்ட் எது ஸ்லோங்கிறத அவங்க மென்ஷனே பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க எதுவுமே மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் 99% காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல ஸ்டெப் கொடுத்துருவாங்க. ஒரு சில இதுல வந்து கேட்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்காக நம்ம எல்லா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸே உட்காந்து மக்கப் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்துச்சு, அதனால நான் அதை எடுத்தேன். மாலிகுலாரிட்டி வந்து தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி மாலிகுலாரிட்டி நெவர் பி ஜீரோ ஆர் ஃபிராக்ஷன். இப்போ ஆர்டர்ல சொன்னோம்ல கண்ணு, ஜீரோஸ் வரும், ஃபிராக்ஷனல்ஸ் வரும் அப்படின்னு. ஆனா மாலிகுலாரிட்டி வந்து அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் வித் 1 2 3 4 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ So next one, integrated rate equation. Integrated rate equation for zero order first order. இதுதான் நம்ம பார்க்க போறது. ஸோ ரொம்ப ஈஸி. அண்ட் இதுக்கு கீழே வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் வரும். Integrated rate equation for zero order 1, first order 1, half life for zero order 1, first order 1. நான் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணப்ப சொன்னேன்ல, இந்த லெசனை சுத்தியே 5 ஃபார்முலாஸ் தான் வரும். அதுல 4 ஃபார்முலாஸ் இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரிவேஷன் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். ஸோ ஜீரோ ஆர்டர்னா என்ன அர்த்தம்? மேம் நாட் டிபெண்ட் அப்பான் எனி ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். இண்டிபெண்டன்ட். So which is independent on concentration of reactants. So that is nothing but zero order. For example, if you take reactant case product, RP நான் டைரக்டா வச்சிருக்கேன். நீங்க ABன்னு வச்சுக்கலாம், இல்லை XYன்னு வச்சுக்கலாம். தட் இஸ் உங்களுக்கு எந்த வசனம் கரெக்டா இருக்கோ அந்த வசனத்தை வச்சுக்கோங்க. இதுல rate of a reaction which is equal to minus D concentration of R divided by dt. What is the difference between D and del? D க்கும் டெல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Ma'am, D and at that point, L and over that interval. Like D and ரொம்ப ஸ்மாலான கான்சன்ட்ரேஷன் படி பேசுறீங்க. L and just that part. So del represents del, that is DEL. Del represents the higher differences. கான்சன்ட்ரேஷன் வந்து ஹைல இருந்து லோ வரும்போது அதோட டிஃபரன்ஸ் ஹையா இருந்துச்சுன்னா டெல்லுன்னு போடுவோம். அதோட டிஃபரன்ஸ் வந்து இன்ஃபினிட்ஸ்மென்ட்லி ஸ்மால், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் டிஃபரன்ஸா இருந்துச்சு அப்படின்னா we are using D there. And average rate del and instantaneous rate வந்து D. இந்த லெசன் முழுக்க நம்ம D தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். டெல் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வரும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ல மட்டும்தான் டெல் வரும். ஸோ அதான். So rate of reaction படி decrease in concentration of reactant which is directly proportional to this concentration of reactant. அதனால இது எழுதியிருக்கேன். இதுவே rate law படி rate equal to K into concentration of reactants. So this is zero order, right? அதனால பேஸ் 0 போட்டுக்கோங்க. இங்க ஹோல் பவர் n வரும் கண்ணு. ஸோ இது வந்து ஜீரோ ஆர்டருங்கிறதுனால ஜீரோ வந்து அப்படியே போட்டுட்டேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ரேட் ஈக்குவல், அதனால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிக்கலாம். மைனஸ் டி concentration of R power 0 divided by dt K into concentration of R power 0. Anything power 0 is 1. அப்ப இது வந்து vanish ஆயிரும். அப்ப minus D concentration of R which is equal to K into dt. So this power 0 becomes 1. அதனால இந்த dt வந்து நான் இங்க எடுத்துட்டேன். அதான் இது. So ரெண்டு சைடும் இன்டெகிரல் பண்ணுங்க. இது இன்டெகிரேஷன் பண்ணும்போது this become concentration of R, K அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இது ரேட் கான்ஸ்டன்ட் தான். dt இன்டெகிரல் பண்ணும்போது T plus C. C இல்ல ஐன்னு யூஸ் பண்ணுவோம்ல, which is nothing but integration constant. நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல. இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் சில நேரத்துல ஐன்னு போடுவோம், சில நேரத்துல சின்னு போடுவீங்க.
இது இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சி. நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ற ஒரு கான்ஸ்டன்ட். இது மேம் வந்து தேர்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் மேம் மேம் இதுவா கண்ணு? மேம் ஆஃப்டர் தட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? எஸ் மேம். இது ரெண்டுத்தையும் இன்டகிரல் பண்றோம். ஸோ மைனஸ் டி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர். இதை வந்து இன்டகிரல் பண்ணும்போது சாரி மைனஸ் விட்டுட்டேன். இதை வந்து இன்டகிரல் பண்ணும்போது டிஃபரன்சியேஷன் வந்து வேனிஷ் ஆயிரும். எப்பயுமே டிஃபரன்சியேஷன்ல இருந்து அதை இன்டகிரல் பண்ணும்போது அங்க டிங்கிறது வந்து வேனிஷ் ஆயிரும். அததான் மைனஸ் டி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் வெறும் மைனஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர்ன்னு போட்டிருக்கேன். இது கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட் இல்ல கண்ணு. கான்ஸ்டன்ட் எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். இட் நெவர் சேஞ்சஸ். அதனால கே அது வந்து இன்டெக்ரல் நம்மளால பண்ண முடியாது டி இல்லாதனால. இது வந்து டிடி. ஸோ அகைன் டிடில இன்டெகிரேஷன் பண்ணும்போது டி வேனிஷ் ஆயிரும். தட் பிகம்ஸ் டி. டி வந்து இது வந்து இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். நார்மலா ஒரு ரியாக்ஷன்ல இருந்து இன்னொரு ரியாக்ஷன் இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அததான் சீன் போட்டிருக்கும். ஒரு சில புக்ஸ்ல ஐஎன் இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வர்றதுக்கு டி ஈக்குவல் டு 0. டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறது. ஸ்டார்டிங்னா இப்ப ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீ பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனோன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? உங்க ரியாக்ஷனுக்கு தேவையான ரியாக்டன்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து உங்க டேபிள்ல வைப்பீங்க. டேபிள்ல வச்சுட்டு அந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்ப. அதுதான் டி ஈக்குவல் டு 0ன்னு சொல்றது. அதாவது 1 minute கூட இல்ல, ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சும்மா நிப்பீங்கல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி நிக்கும் போது நீங்க எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா அந்த ரியாக்டன்ட், அதோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷனும் ஃபைனல் கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா அட் இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது நீங்க ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேஜ். அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க எடுத்துக்கிற ரியாக்டன்டோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அதுவும் ஃபைனல் கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவல். இப்ப ஆர் அப்படிங்கிறது ஃபைனல் கான்சென்ட்ரேஷன்னா ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர். இங்க மைனஸ் போட வேணாம். So initial concentration equal to final concentration. T equal to 0 இந்த கண்டிஷன்ல மட்டும். இதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப ஆருக்கு பதிலா ஆர் நாட்னு வந்துருமாக்கன்னு. அப்ப மைனஸ் ஆர் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு கே. டி வந்து ஆல்ரெடி 0ன்னு வச்சிருக்கோம். ஸோ 0 பிளஸ் சி. கே இன்டூ 0 பிகம் 0 ரைட். அப்ப மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு சி. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இது மட்டும் சொல்றேன். T equal to 0 அப்படின்னா the initial stage of a chemical reaction. ஒரு chemical reaction ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம கையில இருக்கிற அந்த ரியாக்டன்ட் அதோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷனும் ஃபைனல் கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா அந்த ரியாக்டன்ட் வந்து நீ கையில வச்சிருக்க, அதாவது ஒரு பீக்கர்ல அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. அது நீ ஒண்ணுமே பண்ணல. இன்ஃபேக்ட் ஒரு தண்ணி ஊத்தல, டெம்பரேச்சர் ஆட் பண்ணல, ஒரு ரியேஜென்ட்ஸ் ஆட் பண்ணல, எதுவுமே பண்ணாம நீங்க அப்படியே தானே வச்சிருக்கீங்க. அப்ப அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து அப்படியே தானே கண்டு மெயின்டைன் ஆகும். அதுதான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். நாட் போட்டிருந்தா அது இனிஷியல், வெறும் ஆர் போட்டிருந்தா அது ஃபைனல். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இந்த ரெண்டு இதையும் கொண்டுட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப மைனஸ் ஆர் பிகம்ஸ் ஆர் நாட். கே டி வந்து 0ல கண்ணு. அப்ப டி இருக்கிற இடத்துல 0 வந்துடும். சி வந்து அப்படியே இருக்கு. இன்டூ கே இன்டூ 0 பிகம் 0. அப்ப மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு சி. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் ஆர் நாட்டை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் மைனஸ் ஆர் which is equal to KT minus R naught. இந்த KT அப்படியே இருக்குன்னு சி இருக்கிற இடத்துல இந்த மைனஸ் ஆர் நாட்டை கொண்டுட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இப்ப ஆர் எல்லாமே ஒரு சைடு எடுத்துருங்க, மைனஸ் ஆர்டிய அந்த சைடு எடுத்துருங்க. ஸோ தி ஸ்டெப்ஸ் பிகம் ஆர் நாட் மைனஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு கே டிவைடட் பை டி. அதாவது மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது இட் பிகம்ஸ் பிளஸ் ஆர் நாட். இந்த டி இருக்குல்ல கண்ணு, இது மல்டிபிளிகேஷன்ல இருக்குல்ல, ஸோ இந்த சைடு வந்தோடனே டிவிஷன் ஆயிடுச்சு. இதுதான் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஒரு இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். Initial concentration of reactant minus final concentration divided by time taken equal to rate constant. So rate constant கொடுத்துட்டு
ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டு வேற ஏதாவது கேட்பாங்க. இல்ல கான்சன்ட்ரேஷன் டைம் எல்லாம் கொடுத்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தான் நீங்க பண்ணணும். ஆன்சர் வந்து மைனஸ்ல வருது பிளஸ்ல வருது அது எல்லாமே அது எதையுமே விட்டுருங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தான் போடணும். ஸோ இதுதான் அது. இது ஒரு ஃபார்முலா, ரைட்? நான் சொன்ன 5 ஃபார்முலால ஒரு ஃபார்முலா தான் இது. இது வரைக்கும் எது டவுட்ஸ் உண்டா? No, ma'am. நோ மேம். ஸோ இதோட ஹாஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாஃப் லைஃப் பீரியட். ஹாஃப் லைஃப் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு அந்த ஹாஃப் ஆஃப் அ ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் டேக்கன். தட் இஸ் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஹாஃப் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிக்கல் ரியாக்ஷனோட டைம் அப்படிங்கிறது ஒரு ரியாக்டர்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் முடியிற வரைக்கும், அதாவது நம்மளுக்கு 100% ப்ராடக்ட் கிடைக்குது இல்ல கண்ணு, அது வரைக்கும் எடுத்துக்கிற டைம், அதுதான் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றது. ஹாஃப் லைஃப் ரியாக்ஷன் இல்ல ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னா த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஹாஃப் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்ப ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் வருது அப்படின்னா இந்த ரியாக்டன் 50% வரும்போது எடுத்துக்கிற டைம், அதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிறது வந்து 1 ஹவர்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் எடுத்துக்கிறது 1 ஹவர்னா அது 15% வரும்போது 30 மினிட்ஸ். அப்ப அந்த 30 மினிட்ஸ் தான் நம்ம ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம். இப்ப அந்த 30 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் லைஃப் வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் லைஃப் வந்து 7.5. 7.5 ஒரு ஹாஃப் லைஃப் 3.25. ஸோ இப்படிதான் half life period is nothing but time taken to complete the half of a chemical reaction. That's it. So this is nothing but half life period. What? ஒரு நிமிஷம் என்ன? மா 7.5 ஒரு half 3.25 தானே? ஓ சாரி 3.7. ஏ ஆமா ஆமா சாரி, அது 3.75 வாங்கன்னு. சரி போதும் போங்க. The time taken to complete